மனோஜ் சொல்றாரு, கோயில்ல பார்த்தப்பவே அவனை எங்கேயோ பார்த்த மாதிரிதான் எனக்கும் தோணுச்சு. இல்லையா ரோகிணி? எல்லாரும் ரோகிணிய பாக்குறாங்க. அப்ப இல்ல மனோஜ்னு சொல்றாங்க ரோகிணி. மனோஜ், அவனை எங்க பாத்திருக்க போறோம், எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. முத்து சொல்றாரு அண்ணாமலை கிட்ட. ஆனா ஒண்ணுப்பா, என்கிட்ட வாங்கல அடிக்க வேண்டிதான் இந்த மாதிரி பண்றானா, இல்ல வேற ஏதாவது நோக்கம் இருக்கான்னு எனக்கு சுத்தமா தெரியலப்பா. சீக்கிரமா என் கண்ணுல அவன் மாட்டுவான். அப்ப அவன்கிட்டே நான் கேட்டுக்கிறேன். ஏண்டா, என்கிட்ட பிரச்சனைனா எதுக்கு மனோஜுக்கு லெட்டர் போட்டேன்னு நான் கேக்குறேன். என்ன மனோஜ், அவன் லெட்டர் போட்டது எல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்குப்பா பயந்த? முத்து, எனக்கு பிரச்சனை வரும், சாக போறேன்னு சொன்னா எனக்கு பயம் வராதா? மனோஜ், அதை எதுக்கு உன்கிட்ட சொன்னா? அப்பனா நீ ஏதாவது தப்பு பண்ணியா, இல்ல ரோகிணி ஏதாவது தப்பு பண்ணாங்களா? முத்து, எதுக்கு என் பக்கம் வர்றீங்க? நான் அமைதியா தானே இருக்கேன். அப்புறம் எதுக்கு ரோகிணி சம்பந்தம் இல்லாம உங்களை மிரட்டுறான்? ரோகிணி சொல்றாங்க, ஆக்சுவலி முத்து, அவனுக்கும் உங்களுக்கும் தான் பிரச்சனை, நாங்க தான் கோவப்படணும். மனோஜ் சொல்றாரு, கரெக்ட் ரோகிணி, இந்த முத்துவாலதான் கண்டவன் என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கான். முத்து, திருப்பி ஏதாவது லெட்டர் வரட்டும், நான் சும்மா இருக்க மாட்டேன்டா. மனோஜ், இனிமேட்டு உனக்கு லெட்டர் போட மாட்டான். ஆளு யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, பசங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவான். அப்ப அவனை தூக்கிட்டு போய் ஒரு 2 போடு போட்டேன்னு வச்சுக்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணேன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவான். நைட்டு முத்து, ரவி, மனோஜ் 3 பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ரவி கேக்குறாரு முத்து கிட்ட, நீ என்ன பண்ண போற? முத்து சொல்றாரு, ரவி, மொத்த ஏற்பாடும் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். படிக்கட்டு, பொம்மை எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அதுவும் இல்லாம கொழுவுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல வீட்டுக்கு, அவங்கள கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே இறக்கி விட்டுருவேன். ரவி சொல்றாரு, மனோஜ், எல்லாரும் வேலை செஞ்சுதான் ஆகணும், நீ என்ன பண்ண போற மனோஜ்? முத்து சொல்றாரு, மனோஜுக்கு திங்கிறத தவிர வேற என்ன தெரியும்? அதான் சொன்னானே பாக்ஸ்ல எல்லாத்தையும் கட்டி கொண்டு போய் கொடுங்கன்னு. முத்து, இருடா, சொல்லிட்டு அப்படியே போற. மனோஜ், இங்க வாடா, நீ என்ன பண்ண போறன்னு சொல்லுடா மனோஜ். தெரியலடா ரவி, ரோகிணி என்ன சொல்றாளோ அதை நான் செய்வேன். முத்து சொல்றாரு, அதானே. மனோஜ் என்ன சொல்லிட போறான்? சொந்த புத்தியே அவனுக்கு கிடையாது. பொண்டாட்டி என்ன சொல்லி கொடுக்கறாளோ அதையே சொல்லிடுவான். மனோஜ், கொஞ்சமாவது யோசிக்கணும்டா. ரவி கேக்குறாரு, முத்து, நீ அண்ணி சொன்னா எதுவும் செய்ய மாட்டியா? முத்து சொல்றாரு, அவ என்னத்த செய்ய போறா, நான் சொன்னதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் ஒன்னும் மனோஜ் மாதிரி இல்ல, பொண்டாட்டி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு. ரவி, மீனா நீ வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, சொல்லு மீனான்னு திரும்பி பாக்குறாரு. மீனா காணோம் அந்த இடத்துல. ஒரு செகண்ட்ல ஏமாத்திட்ட ரவின்னு சொல்லிட்டு மனோஜ் சிரிக்கிறாரு. ரவி சொல்றாரு, பொண்டாட்டி சொல் பேச்சு கேக்குறேன்னு மனோஜ சொன்ன, நான் அண்ணி பேரை சொன்ன ஒண்ணு இப்படி திரும்பி பாக்குற முத்து. முத்து, இப்படி பாக்காத, நாட்டுக்கே ராஜானாலும் வீட்டுக்கு கூஜாதான்டா. பொண்டாட்டி சொல் பேச்ச புருஷன் கேட்கதான் வேணும். முத்து சொல்றாரு, பொண்டாட்டி சொல் பேச்ச கேட்கணும்டா, மனோஜ் மாதிரி புத்தி இல்லாம இருக்க கூடாது. மனோஜ் சொல்றாரு, முத்து, அதனாலதான் இவ்வளவு டிகிரி வாங்கினா போர்ட பார்த்தேல்ல வாசல்ல. முத்து சொல்றாரு, படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஞாபகம் சக்தி இருந்தா போதும், ஆனா புக்ல இருக்க எல்லாத்தையும் படிச்சு அப்படியே டிகிரி வாங்க கூடாதுடா. எனக்கு கையில தொழில் இருக்குது, நான் சொந்தமா தொழில் பாக்குறேன், அது போதும் எனக்கு. மனோஜ் சொல்றாரு, நான் கூட தான் தொழில பாக்குறேன், உன்னை மாதிரி கார் ஓட்டுறது என்னோட வேலை இல்லடா, என்னோட வேலை கிரியேட்டிவ் ஜாப். முத்து சொல்றாரு, கமிஷனுக்கு வேலை பாக்குற, ஆனா கார் ஓட்டுறது அப்படி கிடையாதுடா. டிராபிக்லயும் ஓட்டணும், காலியா இருக்கிறப்பையும் ஓட்டணும், ஷார்ப்பா ஓட்டணும்டா. யாரு குறுக்க வருவான்னு நமக்கு தெரியாது, அதுக்கு படிப்பு அறிவோட வேற ஒரு புத்தி வேணும். அப்பா என்னமோ சொல்லுவாருடா, சமைச்சு வச்ச புத்தின்னு. ரவி, அது என்னடா அது? முத்து, அது சமயோஜன புத்திடா. அதான் ரவி சொல்லிட்டான்லடா, அதான் வேணும் மனோஜ். இத பார்த்து மனோஜ் சிரிக்கிறாரு. முத்து, இது கூட உன் வாயில இருந்து சரியா வரல, அதுக்கு தாண்டா படிப்பு வேணுங்கிறது. முத்து சொல்றாரு, மனோஜ் ஓவரா பேசாதரா. ரவி சொல்றாங்க, பேசாம இருங்கடா 2 பேரும், நாளையில இருந்து வீட்டுல விசேஷம் இருக்கு, கொஞ்ச நாளாவது சண்டை போட்டுக்காம இருங்கடா 2 பேரும். மனோஜ் சொல்றாரு, முத்து தான் சண்டையே போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு முத்து சொல்றாரு, காரணம் இல்லாம நான் சண்டையே போடுறது இல்ல மனோஜ், சின்ன சின்ன வேலையெல்லாம் செய், எல்லாரும் சேர்ந்துதான் கொலு ஃபங்க்ஷன் நடத்தணும். ரவி சொல்றாரு, எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், விடு மனோஜ், விடு முத்து. மனோஜ் சொல்றாரு, முத்துவோட வாயி பெரிய வாயி,
யாருக்கிட்டயாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். இவன் எங்கிட்ட குழுவெல்லாம் நடத்த விட போறான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முத்து மனோஜா அடிக்க போறாரு. ரவி தலையில அடிச்சுக்கிறாரு. கிச்சன்ல ஸ்ருதி இயல்பா மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி கேக்குறாங்க, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, சண்டை தான் மீனா கூட, ஆனா சாப்பாடுன்னு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன். மீனா மெனுவை பத்தி சொல்ல நான் கொஞ்சம் ஆர்வமாயிட்டேன். ஸ்ருதி சொல்றாங்க, அதுக்காண்டி மீனா நான் கேட்டேன்னு எல்லாத்தையும் மறந்துட்டதா நீங்க நினைக்காதீங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, நானும் எல்லாத்தையும் மறந்துட்டதா ஸ்ருதி நீங்க நினைக்காதீங்க. மீனா ஏன் தப்புதான், ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்க வந்தேன் பாருங்க. ஸ்ருதி நான் உங்ககிட்ட கேட்டேனா? மீனா நீங்க கேட்டாலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி போயிடுறாங்க. மீனா சொல்றாங்க, ஸ்ருதி போங்க போங்க, உங்க ஹெல்ப் எல்லாம் எனக்கு தேவைப்படாது. ரோகிணி குழுவுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? மனசுக்குள்ள ரோகிணி நினைக்கிறாங்க, உன் புருஷன்கிட்ட இருக்க வீடியோவை மொபைல்ல இருந்து எடுக்க போறேன், இதுதான் எனக்கு சரியான சான்ஸ்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. என்ன ரோகிணி அமைதியாவே இருக்கீங்க? மீனா நான் யோசிச்சு சொல்றேன். இன்று ஜப்பானின் நாணயம் yen. நாளை சந்திப்போம்.